அத்தை, என்ன ஆச்சு? என்ன மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு? என்ன சண்டை இங்க? எல்லா சண்டைக்கு காரணமே நீதான் அனிதா. கொண்டவங்களை எல்லாம் நீ வீட்டுக்குள்ள சேர்த்தா அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கும். அத்தை, சுத்தி வளைச்சு பேசாம என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லுங்க. அத்தை, போதும், ப்ளீஸ் நிறுத்துங்க. இதுக்கு மேல நீங்க சொல்றது என்னால கேட்க முடியல. எனக்கு தலை வலிக்குது. இல்ல அனிதா, இவளை உடனே இந்த வீட்டை விட்டு அனுப்பு. ப்ளீஸ் அத்தை, எல்லாருமே இனிமே அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகட்டும். அனிதா, எப்ப பார்த்தாலும் ஒருத்தரை குறை சொல்றது, திட்டுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இதுக்கப்புறம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு எனக்காக சக்தி இங்க இருந்து அனுப்ப கூடாது. அவ இங்கதான் இருப்பா, இங்கதான் இருக்கணும். அனிதா, நான் என்ன சொல்ல வரேனா? அத்தை, இன்னொரு தடவை சக்தியை நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. அனிதா, அனிதா, என்னாச்சுமா? இத பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், இனிமே என் பொண்ணை கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த வீட்டுல ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். முதல்ல எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. வாங்க வாங்க மச்சான். வா அனிதா. வாமா. போங்க. ஐயோ, இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என் புள்ள கூட நின்னு இந்த மாதிரி பேசுறதையோ இல்ல கட்டி பிடிச்சு கொஞ்சறதையோ பார்த்தேன், அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். அவ்வளவுதான், பாத்துக்கோ. மா, சக்தி மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் கிச்சனுக்கு வந்து சக்தியோட நின்னு பேசிட்டு இருக்கேன். வாய் முறா. அதான் நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்த லட்சணத்தை நானே பார்த்தேனே. உன்கிட்ட கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேலடா. அப்படி இருந்தோம் ஏண்டா சிவா இப்படி எல்லாம் பண்ற? எப்போ எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு உனக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அனிதாவை இன்னும் இவ்வளவுதான் காயப்படுத்துவீங்க? அவ இன்னும் கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருவாடா. அது வரைக்கும் உன்னால இந்த சக்தியை பார்க்காம பேசாம இருக்கவே முடியாதா? ஏண்டா ஏண்டா இப்படி அனிதாவை ஃபீல் பண்ண வைக்கிற? குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நேரம் காலம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ. நான் அவ்வளவுதான் சொல்வேன் சிவா. ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் அனிதா மேல பாசம் அக்கறைலாம் இருக்கிற மாதிரியும் எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி பேசுறீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமாடா, ஆமா. நீயும் இவளும் சேர்ந்து பண்றது எதுவுமே தப்பு இல்ல. நான் சொல்றதுதான் உனக்கு தப்பு. இன்னைக்கு உன்னாலதான்டா அனிதாக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்கு. அம்மா, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? அனிதா அப்படி ஆனதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உனக்கெல்லாம் சொன்னா புரியாதுடா. அனிதாவை பத்தி நான் பழசு எதுவுமே பேச விரும்பல. அவ இருக்க போற இன்னும் கொஞ்ச நாள்ல அவ சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண முடியாது. இங்க பாருங்க இந்துமா, நீங்க வார்த்தையை விடுறது ரொம்ப ஈஸி. அனிதாம்மா இந்த நிலைமையில இருக்கிறப்ப தேவையில்லாம நீங்க இப்படி பேசாதீங்க. அவங்க மாறினாலும் நீங்க இப்படி மாறாம இருக்கிறது தான் அவங்க மனச ரொம்ப காயப்படுத்தும். அத முதல்ல நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க. நீ பேசாத. ஏங்க பாரு, அனிதா இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க ரெண்டு பேரும் இப்படி கட்டிப்பிடிச்சு நின்னது தப்புதான். இங்க யார் செத்தாலும் கவலை இல்ல. எங்களுக்கு எங்க சந்தோஷம் தான் முக்கியம் நினைக்கிற உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசுறதே வேஸ்ட்.
இங்க பாரு சிவா, நீ செஞ்ச தப்ப நினைச்சு வருந்த போறதும் கிடையாது. இதுக்கப்புறம் இதோ நிக்கிறாளே, இவ திருந்த போறதும் இல்ல. எப்படியே போய் தொலைங்க.